அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு 13/4/2024 சிம்மராசிக்கு தனது நட்பு கிரகமான செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவால் திடீர் குபேர யோகம் ஏற்பட இருக்கு. அதேபோல் 13/4/2024 பிறகு தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் குருவினால் நடக்க இருப்பது யாராலும் தடுக்க முடியாது. அப்படி என்ன மாதிரியான சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்மராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சாரத்தின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரையில் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்போது பாக்கியஸ்தானமாகிய மேசராசியில் சஞ்சரிக்கிறாரு. இந்த மேசராசி சஞ்சாரம் என்பது சிம்மராசினியர்களுக்கு மிகவும் அனுகூலமான ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏன்னா ஓடி போனவனுக்கு 9ல் குரு, பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்ற ஒரு மூதிரையே உண்டுங்க. மேலும் மேஷத்தில் அமர்ந்திருக்கும் குரு உங்களுடைய ஜென்மராசியை தனது சுப பார்வையினால் பலப்படுத்துவது ஒரு அரிய வரப்பிரசாதம் என்றே ஜோதிட கலை விவரித்திருக்குது. மேலும் அங்கே ஏற்கனவே நிலை கொண்டுள்ள ராகுவினால் ஏற்படும் தோஷத்தையும் குரு பெருமளவில் குறைத்துவிட இருக்கிறாரு. பல குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாகவே தீரக்கூடிய ஒரு தருணம் அமைஞ்சிருக்குது. மனதில் அமைதி குடிக்கொள்ளுங்க. மேசம் தனுசு ராசியினருக்கு புத்திரஸ்தானமாக அமைந்திருப்பதால குழந்தைகளுடைய வழியில் கல்வியில் வியக்கத்தக்க முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. வீண் செலவுகள் கட்டுக்குள் அடங்குங்க. வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தமுமே இல்லைங்க. குறிப்பாக சிம்மராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இந்த வரன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மிகவும் ஏற்ற ஒரு வரனா அமைய இருக்குதுங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. பெண்கள் கருத்தரிப்பதற்கு உதவிகரமான ஒரு காலகட்டமா இந்த குரு பகவானுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குதுங்க. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள், வருமான உயர்வு ஏற்பட இருக்குது. இதனால் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்த ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. மேசராசி சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. 13ஆம் தேதிக்கு பிறகு குரு ரிஷபராசிக்கு பயிற்சியாக கூடிய தருணங்கள்ல ஒரு சில பின்னடைவுகள் ஏற்படலாங்க. இருந்தாலும் முற்றிலும் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினருக்கு பல முன்னேற்றங்களையே ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாரு. சிம்மராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. மேலதிகாரிகளுடைய ஆதரவு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு, நிர்வாகத்தினுடைய திருப்தி ஆகியவை பணிகளில் உற்சாகத்தை அளிக்க இருக்குதுங்க. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளுக்கு ஏற்ப ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுதுங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பதற்கும் வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்களுக்கும் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளும் போது ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேவகுரு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க. சிம்மராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், பணி நிரந்தரம் ஆகியவை நீங்கள் எதிர்பாராத தருணங்கள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலை, குறிப்பாக குரு பகவானுடைய நிலை தெளிவாக உங்களுக்கு எடுத்துக்கிறது. சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய வர்த்தகத்தை விருத்தி செய்து கொள்வதற்கு குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் மிகவும் உதவிகரமாக அமைந்திருக்குதுங்க. கிரக நிலைகளின்படி உள்நாட்டு சந்தைகள் மட்டுமின்றி வெளிநாட்டு சந்தைகளிலும் உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைப்பதால லாபம் அதிகரிக்க இருக்குது. நிதி நிறுவனங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சூரியனும் குருவுடன் இணைந்திருப்பதால அரசாங்க ஆதரவு எளிதில் கிடைக்க இருக்குதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அது சிம்மராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வெளிநாடு சென்று வெளிநாட்டிலிருந்து புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருக்குதுங்க. இதனால் லாபம் அதிகரிக்குங்க. உங்களுடைய புதிய தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இதற்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருப்பதால உங்களுக்கு எந்த ஒரு தன
தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைங்க. சிம்மராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு குரு பகவானுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுக்கு மட்டும் நன்மைகளை அளிக்க மறுப்பாரா குரு பகவான்? திரைப்படத்துறையினருக்கு புத்துயிர் அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாதான் இந்த 2024ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்குதுங்க. ராசினியர்களை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு முன்னராக இருந்தாலும் சரி அல்லது பின்னராக இருந்தாலும் சரி உங்களுக்கு முன்னேற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறாருங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளில் துணிந்து முதலீடு செய்யலாங்க. சில படங்கள் உலக அரங்கில் பிரசித்தி பெற குரு மற்றும் சுக்கிரனுடைய சஞ்சார நிலைகளுக்கு உதவிகரமாக அமைய இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்குதுங்க. சிம்பத்திகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் விலகி மன அமைதி பெறக்கூடிய ஒரு தருணமா குரு பகவானுடைய இந்த நிலை அமைய இருக்குதுங்க. சிம்ம ராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு குரு பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குரு பகவானால் பல நன்மைகள் அடையவிருக்கிறீங்க. அரசியல் துறையினருக்கு ஆசை அதிகங்க. அது காட்டு தீயை போல் பரவும் சக்தி கொண்டது என விவரித்திருக்குதுங்க. கிரக நிலைகள் அரசியல் நிபுணரான கௌடில்யர் தெரிவித்திருக்கிறார். அவரது வாக்கை உறுதி செய்வது போல் அமைந்திருக்குதுங்க. குரு பகவானுடைய மேசராசி சஞ்சாரம் கிடைக்கும் சந்தர்ப்பங்களை பற்றி கொண்டு பயன் பெறுவது உங்களுடைய திறமையில் தாங்க இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு இந்த தருணங்கள்ல அரசியல்ல முக்கிய பொறுப்போ அல்லது அரசாங்க பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க. சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு குரு பகவானுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அனைத்தும் சிறந்த சுலபபலம் பெற்று விளங்குவதால குரு பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சார நிலை மாணவ மாணவியருக்கு அளவற்ற நன்மைகளை அளிக்க இருக்குதுங்க. படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், படிப்பை இந்த ஆண்டு முடிப்பவர்களுக்கு நல்ல உத்தியோகத்தையும் பெற்று தருகிறாருங்க. பரம சுப கிரகமான வியாழன் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பூர்வாங்க முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. விசா எளிதில் கிடைக்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு சிம்மராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கு. பகவானுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய வயலை பார்த்தாலே உணர்ந்து கொள்வீங்க. குரு பகவானுடைய இந்த சஞ்சார நிலை உங்களுக்கு பரிசீலிக்க விதமா அமைஞ்சிருக்குதுங்க. தண்ணீர் பற்றாக்குறை சிறிதும் இருக்காதுங்க. காரணம், இந்த ஆண்டின் மலைக்கு அதிபதி குரு பகவான் தாங்க. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி 2024ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை சேர்ந்த அனைவருக்குமே எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏதாவது ஒரு வகையில் வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால கவலை இல்லாத ஒரு ஆண்டாதான் இந்த 2024ஆம் ஆண்டு அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. சிம்மராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக ஏற்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமைகள்ல திருக்கோவில் தரிசனம், மகான்களுடைய ஜீவ சமாதி, ஆச்சாரிய மகாபுருஷர்களுடைய ஜீவ பிருந்தாவனம் ஆகியவற்றில் நெய் தீபம் ஏற்றி வைத்து 12 முறைகள் வலம் வந்து நமஸ்கரித்தாலே போதுங்க. நன்மைகள் தேடி வந்து குவிங்க. திருக்கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வழக்கமாக எரியும் தீபத்தை தவிர்த்து மேலும் ஒரு தீபம் ஏற்றி வருதல் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு.